தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். 9வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள்ல சவுலை என் ஆண்டவர் சந்திப்பதையும் அவரோடு பேசுவதையும் அவர் ஆண்டவரோடு பேசுவதையும் நாங்கள் பார்த்தோம். 7வது வசனம் 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷ சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் இருந்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய், புசியாதவனாய், குடியாமலும் இருந்தான். என் ஆண்டவர் இங்கே சவுலை சந்தித்தார். ஒளியாய் சப்தமாய் சந்தித்தார், பேசினார். சவுலுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். அங்கே சவுல் அவரை அறிந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்வதற்கு நீர் என்னை தேடி வந்தீர்? உம்முடைய எந்த சித்தத்தை நீர் என்னை கொண்டு செய்ய போகிறீர் என்று கேட்கும்போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் என்றார். சந்தித்த ஆண்டவர் அவருக்கு காரியத்தை சொல்ல முடியாதோ, பேச முடியாதோ? ஏன் அவர் அதை சொல்லல? இந்த நாட்கள்ல நாங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வரும்போது, அவர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உடனடியாக நாங்க அறிய முடியாத ஒரு நிலைமை அநேகருக்கு காணப்படுவது உண்டு. அந்த சித்தம், அந்த திட்டம், அந்த நோக்கம், அழைத்தவருடைய நோக்கம் என்ன என்று புரியாத அநேக ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளானாலும் அறிந்து கொள்ள முடியாமல் அநேகர் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன செய்யணும் என்றால், பவுலுடைய வாழ்க்கை காரியங்கள் தான் உதாரணம். பவுல் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், பட்டணத்துக்குள்ள போ, காத்திரு. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். தேவ சித்தம், திட்டம் தெரியணும். எப்படி காத்திருக்கணும்? உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருக்க வேண்டும். அதான் அங்க பவுல் செய்தார். தேவனுடைய சித்தம், திட்டம் வேண்டுமானால் தேவனோடு இருக்கணும். உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்து அவருடைய சித்தத்தை, திட்டத்தை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் கிருபை செய்வார். அப்படி அறிந்து கொள்ளும் போது அதுல ஒரு தெளிவு இருக்கும், அதுல ஒரு உறுதி இருக்கும். அதை தளம்ப மாட்டோம். நாங்க அதில் நிலைத்திருந்து காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ தொடங்குவோம். அதான் ஆண்டவர் அவரை குருடாக்கி போடுகிறார். எல்லாத்தையும் மறந்துரு, ஒன்றையும் பார்க்காத, மனக்கண்ணால, ஆத்மாவால இந்த 3 நாட்களும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இந்த என்னை நோக்கி பார்த்து என்னோடு இருந்து என் சித்தத்துக்காக ஜெபித்து அதற்காக காத்திரு என்பதாக ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்கிறார். ஒருவேளை கண் தெரிந்திருந்தால் இவர் அங்க இங்கன்னு போயிருக்கலாம், தேவையில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். ஒருவர் தன்னுடைய சொந்த பலன்ல காரியங்களை, தேவனுடைய சித்தத்தை தெரியாமல் செய்ய முயற்சி
வைத்திருக்கலாம், அல்லது அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் அனுப்பாத, தேவனோட வாழா அநேகர்கிட்ட சென்று போய் அதைக்காக கேட்க வேண்டிய காரியங்களை செய்திருக்கலாம். என்னமோ எங்களுக்கு வேதம் தெளிவாக சொல்லல, தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே கண்டறியாதவராய் 3 நாள் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். காத்திருக்கும்படியாக அவரை வைத்திருந்தார். கண்களை குருடாக்கி, அங்குமிங்கும் அலையாதபடி, ஓடாதபடி, திரியாதபடி, தேவையில்லாத காரியங்களை செய்யாதபடி அங்கே அவரை தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய ஊழியக்காரன் வரும் வரையும் காத்திருக்கும்படி ஜெபத்திலும் வாசத்திலும் குருடாக அவரை வைத்திருந்தார். ஆண்டவருடைய சித்தம் தெரியணுமா? தேவ சமூகத்தில் இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், காத்திருக்கணும். அதை ஆண்டவர் தெரிவிக்கும் வரை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் அப்படியான கிருபையை தந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.